வீரா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வள்ளியம்மாகிட்ட வீரா மனசே உடையிற அளவுக்கு இப்போ உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கு அப்புறமா வள்ளியம்மானால தாங்கிக்க முடியல. உண்மையை சொல்லிடுற வீரா, அந்த ஆக்சிடென்ட் பண்ணனது மாறன் இல்ல ராகவன். மாறன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நடுங்கி வந்து நின்னான். டேய், ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அப்படியேவா விட்டுட்டு வந்த, வாடா போய் பார்க்கலாம் அப்படின்னு மாறன் கூப்பிட்டான். டேய், இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்தான்னு தெரிஞ்சிருந்தா அண்ணன் உயிரையே விட்டுருண்டா அப்படின்னு நான் தான் சொன்னேன். போலீஸ் வீடேறி வந்து விசாரிச்ச போது என் அண்ணன் இவன் கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போய் இவன் தான் என் பையன் மாறன், இவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்துட்டான், இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அண்ணன் தான் காட்டி கொடுத்தாரு. ஆக்சிடென்ட் பண்ணனதும் மாறன் கிடையாது. மாறன் என்னோட புள்ள. 10 மாசம் வயிற்றுல சுமந்து பெக்கலைனாலும் அவன் என்னோட புள்ள தான். அவனை போய் நான் காட்டி கொடுப்பேன் வீரா. ஒரு தாய்க்கு எத்தனை பிள்ளை இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தானே பாப்பா. நானும் அதே மாதிரி தான், யாரையும் எதுக்கும் பிரிச்சு பார்க்கலையே வீரா. நீ சொன்னது சரிதான் வீரா. ராகவன் விட கார்த்தியை விட மாறன் மேல அதிகம் பாசம் வச்சிருக்கேன். அதனால தான் அவனுக்கு செஞ்ச சத்தியத்தை என்னால மீற முடியல. ஆனா அண்ணனை காப்பாற்றணும்னு அவன் முடிவெடுத்துட்டான். அதனால தான் என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா எப்படியாவது இந்த உண்மையை எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடணும்னு தவிச்சு அவனுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் தான் தடுத்துருச்சு வீரா. ஒரு பொய்யால மாறனோட வாழ்க்கை எவ்வளவு கெட்டு போயிருக்கு. ஆனா அதை சொல்ல முடியாம நான் தினம் தினம் தவிச்சிட்டு இருக்கேன் வீரா. சத்தியத்தால என் கையை கட்டி போட்டுட்டான். நீங்க 2 பேரும் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறிய வீரா. எதுவுமே வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நான் புழு மாதிரி துடிச்சிட்டு இருக்கேன். எந்த அம்மாவாவது பிள்ளைங்க கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாளா? இருக்கவே மாட்டா வீரா. ஆனா நான் இருக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கேன்னு என் பிள்ளை என் கண்ணு முன்னாடியே கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழலையேன்னு என் மனசுக்குள்ள நான் உருகிட்டே இருந்தேன். என் மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும் நீங்க நினைச்சு பாரு. உங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளவோ போராடுறேன். என் மாறனும் முக்கியம், இந்த குடும்பமும் முக்கியம். நான் யாரை பார்ப்பேன், என்ன பண்ணுவேன்னு வீரா மடியில படுத்துக்கிட்டு அழுகுறாங்க. வள்ளி, இங்க பாருங்க வள்ளியம்மா, அல்லாதீங்க வள்ளியம்மான்னு கண்ணீர் தொடச்சு விடுறாங்க. வீரா, நீ வார்த்தைக்கு வார்த்தை வள்ளியம்மான்னு கூப்பிடும்போது என் வயிற்றுல பிறக்காத பிள்ளையத்தான் நான் உன்னை நினைச்சேன். ஆனா நீயே உன் வாயால என்னை என்னெல்லாம் பேசிட்டு, ஆனா அதுக்கெல்லாம் தகுதியானவதான் நானே உன்கிட்ட சொல்லியிருக்கணும். சொல்லாதது பெரிய தப்புதான் வீரா. ஆனா இந்த விஷயம் மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா மொத்தமா செஞ்சு போயிடும் வீரா. அதெல்லாம் பாக்குற தைரியம் எனக்கு இல்லைன்னு வள்ளியம்மா பொங்கி பொங்கி அழுகுறாங்க. இதை பார்த்த வீரா, சரி அழாதீங்க வள்ளியம்மா, உண்மை தெரியணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படியெல்லாம் பேசினேன். ஏதோ ஒரு காரணம் பின்னாடி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இப்படி பேசிட்டேன். வீரா, என்னோட மாற சொக்க தங்கம். அவ யாருக்கு எந்த கெடுதலும் நினைச்சதில்லை. ஆனா நீ மாறனை மட்டும் விட்டுறத வீரான்னு வள்ளியம்மா கேட்டுக்கிறாங்க. விடமாட்டேன் வள்ளியம்மா. யாருக்காகவும் எதுக்காகவும் நான் மாறனை விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த சூழ்நிலையிலுமே மாறனை நான் விடமாட்டேன். ஆனா எனக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியணும்னு நீங்க மாறன் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு கேட்டுக்கிறாங்க. இவ்வளவு பெரிய உண்மையை இது நாள் வரைக்கும் மறைச்ச மாதிரி இப்பவும் இந்த உண்மை எனக்கு தெரியுங்கிறத நீங்க மாறன் கிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ காட்டிக்க வேண்டாம்னு கேட்டுக்கிறாங்க வீரா. அப்படின்னா நீ என்னை புரிஞ்சுக்கிட்டேன்னு வள்ளியம்மா கேட்கும்போது நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். யாருக்காகவும் நான் மாறனை விட்டு கொடுக்க மாட்டேமா. போது வீரா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும், அதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி வீராவை கட்டி பிடிச்சு அழுகுறாங்க வள்ளியம்மா. மாறன் அடி வாங்கின சலுப்புல நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. வீரா போய் பாக்குறாங்க. மாறன் தனக்கு விருப்பமே இல்லாம தாலியை கட்டினாலும் அப்பவும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மாறனை வெளியில நிக்க வச்சு அசிங்கப்படுத்தினதை நினைச்சு பாக்குறாங்க வீரா. மாறன் நெருங்கி வரும்போதெல்லாம் மாறனை வெளியில தள்ளினதையெல்லாம் நினைச்சு பார்த்த வீரா கலங்கி வந்திருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பிறந்த நாளை கொண்டாடின மாறன் மோதிரத்தை கொடுத்ததை நினைச்சு பாக்குறாங்க. வீரா மாறன் நடந்துகிட்டதெல்லாம் கசப்பா நினைச்சதெல்லாம் இப்ப அது ஒரு பாசமா நினைச்சு பாக்குறாங்க. வெளியில ஒன்னா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு ரூமுக்குள்ள தனித்தனியா இருக்கிறோம். இனிமே அந்த குடுப்பனை கூட உனக்கு இல்லாம தான் போக போகுது. இந்த விவாகரத்தை பத்திரம் இதுல கையெழுத்து போடுன்னு பிடிவாதமா கேட்ட வீரா நினைச்சு பார்த்து வருத்தப்பட்டு கண்ணீர் விடுறாங்க. மாறா, நீ நல்லவன்னு தெரியுது. ஆனா கூட பிறந்தவனுக்காகவும் குடும்பத்துக்காகவும் நீ ஒரு அக்யூஸ்டா வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு எனக்கு இப்பதான் தெரியுது மாறன். நான் இப்படி இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு வீரா வாய் விட்டு எழுதுறாங்க. உன் மேல எப்படியெல்லாம் கோவப்பட்டிருக்கேன், எப்படியெல்லாம் திட்டிருக்கேன், சில நேரத்துல எவ்வளவு வெறுப்பா பேசியிருக்கேன். உங்ககிட்ட டைவர்ஸ் கட்டி எப்படியெல்லாம் டார்ச்சர் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் கடைசி வரைக்கும் என் கூடயே வாழணும்னு நீயே எப்படியெல்லாம் போராடினில. உன்னோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா போடின்னு எப்பவே தூக்கி போட்டு போயிருப்பாங்க. ஆனா இப்ப கூட நீ ஜெயிலுக்கு போயிருவேன்னு சொல்லிட்டு தானே எனக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன்னு நீ சொல்லிட்டு இருக்க. என் மேல கோவமா இருக்கிற மாதிரி நீ நடிக்கிறேன்னு எனக்கு இப்ப தெரியுது. உன்னை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கு. ஆனா இப்படியெல்லாம் உன்னை நினைச்சிட்டேன்னு என்னை நினைக்கும் போது எனக்கே வெறுப்பா இருக்கு. இனிமேலும் உன்னை நான் வெறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. ஆனா உன்னோட லவ்வை புரிஞ்சுக்காம நான் முட்டாள்தனமா இருந்துட்டேன். இப்ப சொல்றேன், நான் எப்படிப்பட்டவன் எனக்கு ஹஸ்பண்டா வரணும்னு நினைச்சேனோ அதே மாதிரி தான் நீ இருக்க மாறா. உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே என்னை பெரிய தியாகி மாதிரி பேசுவாங்க. ஆனா உன் முன்னாடி எல்லாம் நான் ஒண்ணுமே இல்லை. எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக சுயநலமா இருப்பாங்க. ஒண்ணு கட்டிக்கிட்ட பொண்டாட்டிக்காவது, இல்லைன்னா லவ் பண்ற பொண்ணுக்காகவாது. ஆனா நீயும் உன்னோட லைஃப கூட சுயநலமா நீ நினைக்கவே இல்லையடா. அக்கா வாழ்க்கைக்காகவும் அண்ணன் வாழ்க்கைக்காகவும் உன்னோட லைஃபை நீ தியாகம் பண்ண நினைச்சிட்டு போதுமாறா. இது வரைக்கும் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இனிமே உன் லைஃபை நான் மாத்தி காட்டுறேன். அன்னைக்கு தாலி பிரிச்சு கோர்க்கிற விசேஷம் நடக்கிறதுக்கு முன்னாடி உன்னை யாரோ கொல்ல பார்த்தாங்க. இன்னைக்கு என்னையும் யாரோ கொல்ல பார்த்திருக்காங்க. ஆனா உங்க அண்ணனோட வாழ்க்கையும் எங்க அக்காவோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கணும்னு தானே நீ இந்த அளவுக்கு பண்ணிட்டு வந்த. இனிமேலும் உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது என்னைய தாண்டித்தான் வரணும். நான் இருக்க. உனக்கு
எந்த பிரச்சனையும் வர விட மாட்டேங்கிறாங்க வீரா. என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் நான் உனக்காகவே இருப்பேன் மாறா. அம்மா மாதிரி இருக்கேன்னு அடிக்கடி நீ சொல்லுவீல, அப்போவெல்லாம் நான் உன்னைய விட்டு விலகி இருக்கேன். உன் மைண்ட் செட்டை மாத்தணுங்கிறதுக்காக நான் விலகி போயிருக்கேன். அதெல்லாம் எவ்வளவு தப்புன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் மாறான்னு அழுகுறாங்க வீரா. மாறன் ஒரு தடவை வீரா கிட்ட லைஃப் லாங் என் கூடவே இருப்பியான்னு கேட்டதை நினைச்சு பாக்குறாங்க. இப்ப சொல்றேன் மாறா, லைஃப் லாங்கும் உனக்கு ஒரு அம்மாவா, உனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா, நல்ல ஃப்ரெண்டா எப்பவும் கூடவே இருப்பேங்கிறாங்க வீரா. மாறனுக்கு பக்கத்துல உட்கார்ந்திருந்த வீரா மாறன் அசைவு கண்டதும் அவங்களுக்கு தூக்கம் கிடக்கூடாதுங்கிறதுக்காக பெட்ஷீட்டெல்லாம் போட்டி விட்டுட்டு மனசுல உள்ளதையெல்லாம் கொட்டிடுறாங்க வீரா. வீரா, நீ லவ் பண்றதானே அப்படின்னு ஒரு தடவை மாறன் கேட்பாங்க. இல்ல நான் உனக்கு எப்பவுமே லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போன வீரா இன்னைக்கு மனசுல உள்ளதையெல்லாம் கொட்டிட்டு ஐ லவ் யூ சொல்லிட்டு போறாங்க வீரா. பொழுது விடிஞ்சிருது. வீரா பேக் எடுத்து வச்சு பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இதை மாறன் பாக்குறாங்க. என்னாச்சு இவளுக்கு, வீட்டை விட்டு வெளியே போறாளா? சரி, எங்கேயோ போய் நல்லபடியா படிச்சு இவளாவது நிம்மதியா இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க மாறன் ஒரு நிமிஷம் உத்து பாக்குறாங்க. என்னது, என்னோட சர்ட்டு என்னோட பேண்ட் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு? கிளம்புறதுன்னா நீ மட்டும் போக வேண்டியதானே, எதுக்கு எம்பட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன்னு மாறன் கேக்குறாங்க. யார் கிளம்புறா? நீ தான் கிளம்புறீன்னு நான் நினைச்சேங்கிறாங்க. ஆமா, நான் எதுக்கு கிளம்பணும்னு கேக்குறாங்க வீரா. ஆமா, நேற்று உனிய நான் கோவமா பேசினல, அதுக்கு தான் நீ கோவிச்சுக்கிட்டு போவ போல இருக்குங்கிறாங்க மாறன். நான் பேசுனதுல ரோசப்பட்டு தானே நீ போறேங்கிறாங்க. அப்புறம் அப்படின்னு வீரா எகத்தாளமா கேட்கும்போது, ஆமா போறதே போற, நீ உன்னோட ட்ரெஸ் மட்டும் எடுத்துட்டு போக வேண்டியதானே, என்ன ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு எடுத்து வைக்கிற? அதுவும் என்னோட பேக்கில் எடுத்து வைக்கிற? லவ் பண்ணுறவங்க பிரிஞ்சு போனால் ஏதோ ஞாபகார்த்தமாக எடுத்து வச்சுக்கிட்டு போவாங்கன்னு நினைக்கலாம். என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு ஃபீல் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சிட்டு இருக்கியேன்னு மாறன் கேட்குறாங்க. ஓஹோ, சாருக்கு அப்படியெல்லாம் கூட ஒரு நினைப்பு இருக்கோ? உன் மேலே லவ் இருக்குதுங்கிறது வேற. ட்ரெஸ் எல்லாம் அப்படி தாண்டா பேக் பண்ணி இங்கே தாண்டா வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டில் கடியில் தள்ளுறாங்க. எதுவுமே புரியல. புரியாத புதிரா நின்றுட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.